ஹாய் ஆல், வெல்கம் டு சாய் கேர்ள் vlogs. ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு vlog. எனக்கு தெரியும் ரொம்ப நாள் ஒரு vlog அப்லோட் பண்ணல. ஸோ இது வந்து ஒரு பிளான் பண்ணி எடுத்த ஒரு vlog இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் டிஸ்க்ளைமர். ஓகே, ஒரு வீக் ஒரு சாட்டர்டேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, பட் எங்களோட எல்லா வீக்கெண்டும் இப்படி தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை ராஜான்ற மாதிரி தான். இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக சும்மா அது அப்படி ரேண்டமாக ஒரு சில விஷயங்கள் அதை நான் கலெக்ட் பண்ணி ஒரு ஷூட் பண்ணி அப்படி போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு இதுக்கு பிறகு ஒரு லாஸ்ட் பிட்டுக்கு வர திருப்பி நான் வரேன், இதே கெட்டப்பில் நான் வருவேன். ஓகே, ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த சேனல் விசிட் பண்ணுறீங்க, வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் டு தி லைஃப் ஆஃப் சாய் கேர்ள். ஸோ எஸ், லெட்ஸ் டைவ் இன் டு vlog. அண்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் டைவ். ஸோ வந்து ஒரு சனிக்கிழமையும் பொழுதுமா ரொம்ப ஏர்லியாக எழும்பி ஒர்க்குக்கு போகிறது அப்படின்றது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். பட் ஸ்டில் யூனோ. ஸோ என்னோடய சிஸ்டர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மெஹந்தி ஆர்டிஸ்ட். ஸோ அன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஹெனா புக்கிங். ஸோ அதுக்கு தான் போகிறேன். இப்போ நான் எதுக்கு அங்கே போகிறேன்னு கேட்டிங்கன்னா, I am the taking part of the branding, content creation and the photography, videography அந்த செக்டர் வந்து நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ என்னால் முடிஞ்சப்பெல்லாம் நான் வந்து போயிட்டு ஐ டேக் கான்டென்ட். ஸோ அன்றைக்கி மார்னிங் கிளம்பும்போது செம்ம மழை, அதாவது நைட் மழையாக தான் இருந்துச்சு இப்போ மொதல் நாள். பட் அது அடுத்த நாள் வரைக்கும் கண்டினியூ ஆகும்னு நான் நினைக்கல, சரியான மட்டும் பண்ணல. ஸோ ஒரு ஆஃப்டர் ஒரு 20-30 மினிட்ஸுக்கு பிறகு தான் கொஞ்சம் இப்படி லைட்டாக கொஞ்சம் மழை குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்பயே அந்த தூரல் எல்லாமே இருக்கத்தக்கனதாக தான் நான் போனது. ஸோ ஆன் டைம் லொக்கேஷன் ரீச் ஆகாச்சு. ரீச் ஆனதுமே நமக்கு தான் அந்த கண்ணாடியை கண்டோம்னா சும்மா ஒரு சின்ன ஒரு சந்தோஷங்கள் தான். ஸோ செம்ம வியூ. அந்த ஏரியாவுக்கு நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன்னே வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி ஒரு நல்ல வியூவோடையே தான் ஒர்க் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த மெஹந்தி ஆர்ட் அப்படின்றது வந்து அது மெஹந்தி அப்ளை பண்ணுறவங்களுக்கும் சரி, மெஹந்தி ஆர்டிஸ்ட் அவங்களுக்கும் சரி, அவங்களோட பேஷன்ஸ் லெவலை டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இது இருக்கும். எனக்கு கேட்டால் 2 பேருமே பொறுமையாக இருக்கணும். ஒரு நல்ல அவுட்கம் வேணும், ப்ராப்பராக ஒரு மிஸ் ஃப்ரீயான ஒரு ஹெனா வேணும் அப்படின்னா 2 பேருமே பொறுமையாக இருந்து பண்ணும்போது அது பர்ஃபெக்டாக வரும். ஸோ எஸ், இது இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹெனா சம்மந்தமாக ஏதாவது வந்து டீட்டெயில்ஸ் வேணுமா இருந்தால் ஐ வில் டேக் தி இன்ஸ்டா திங்ஸ், நீங்கள் டிஎம் பண்ணி கேட்டுக்கலாம். எஸ், அந்த ஹெனா முடியவே ஆல்மோஸ்ட் ஒரு 2:33 ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு பிறகு வந்து உண்மையாகவே ஒரு ஒர்க் இருந்துச்சு. அந்த ஒர்க் சடனாக கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ சடனாக கேன்சல் ஆனதால எங்களோட பிளான்ஸ்லேயுமே வந்து சில பல மாற்றங்கள். உண்மையாகவே சரியான பசி. காலையில் ஒரு டீயோட போனது. ஸோ ஓகே, வன்கால் ஃபேஸ் போகலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அங்கேருந்து வந்தாச்சு. உண்மையாக அங்கே போனது வந்து எதாவது ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். அண்ட் அதுக்கடுத்து வன்கால் ஃபேஸ் போய் ரொம்ப நாள், ஒரு மோர் தேன் ஒரு 5-6 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன புது கடைகள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இருந்த கடைகள் எது மூடப்பட்டிருக்கு சும்மா தெரியாதா, நாட்டு நடப்புகளை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சும்மா போனதுதான். ஸோ அந்த முன்னுக்கு ஒரு குட்டி செட்டப் போட்டிருக்காங்களே, அது எங்களுக்கு இனிஷியலாக தெரியல அது எதுக்கு அந்த செட்டப்லாம் போட்டிருக்கேன். நம்ம போனது சோறுக்கு, முதலாவது ஃபுட் கோர்ட் தேடி போயிடுவோம் அப்படின்னு போகிற வழியிலேயே அந்த மெயின் லான்ச்சில் ஏதாவது சேலோ சம்திங் நார்மலாக இருக்கும். ஸோ அன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டால் அந்த பாஸ்கெட் பால் சேலஞ்ச் சம்திங், அந்த ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் சேலஞ்ச் மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் தான் தெரிய இருந்துச்சு அது வந்து வன்கால் ஃபெஸ்ட் 6th anniversary அது செலிப்ரேட்டுக்கு தான் அங்கே வந்து அது இது அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டுன்னு நேராக போனதே ஃபுட் கோர்ட்டுக்கு தான். போயிட்டு என்ன ஐட்டங்களோ அப்படிதான் போனது. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது டாக்கோ பெல்ல வந்து ரைஸ் போல் வந்து ஆஃபர் இருந்துச்சு. ஓகே, ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அவங்களோட ரைஸ் போலுக்கு வந்து நாங்கள் அடிமை அந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அன்னைக்கு ஆஃபர் தான் போச்சு உண்மையா. ஓகே, 550 rupeesக்கு போச்சு. ஆனால் நாங்கள் போயிட்டு பில் பண்ணும்போது அவன் என்ன தெரியுமா சொன்னா, ரைஸ் போல் காலி ஆயிடுச்சு அப்படின்ட்டான். ஒரே மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டோம். பட் செய்ய வேலையில் செம்ம பசி. ஸோ வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணது தான். என்ன ஆர்டர் பண்ணோன்னா கிரன்ச்சி டாக்கோஸ் 2, அப்புறம் ஒரு மினி பொரிட்டோ. அதுக்கு பிறகு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஐட்டம், அது டேபிளுக்கு வந்தோன்னு நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு அடிக்டிவான மெக்சிகன் ஃபுட் லவ்வர்ஸ் எல்லாம் கிடையாது நாங்கள். பட் நான் பேசிக்காக சோறுனாலே கொஞ்சம் எல்லாம் சாப்பிடுவேன். டாக்கோ பெல்ல இந்த பொரிட்டோ எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ சாப்பிடும்போதே வந்து என்ன இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறையா நல்லா வந்து தாராளமாக மலைச்சாரல் மாதிரி சீஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ வந்து கொஞ்சம் மனமகிழ்ச்சியாக இருந்தது. பட் என்ன அந்த ரைஸ் போல் இல்லைன்றது ஒரு மனக்கவலை தான். பட் தட்ஸ் ஓகே அப்படிதான். சிலது வந்து உளுந்தூர்பேட்டை பிரியாணி நாகூர்பேட்டை நாய்க்கு தான் கிடைக்கும்னா அது ஒன்றும் பண்ண முடியாதுல்ல சார். ஸோ வந்து அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நம்ம ஆர்டர் பண்ண இன்னொரு ஐட்டம் எங்களா வரலன்னு சொல்லிட்டு நான் வேற அங்கே ஒர்க் பண்ணுற அந்த அக்கா வேற போகிற வரப்பெல்லாம் கொஞ்சம் ஆக்வர்டாக பார்த்துட்டே இருந்தேன். அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு கட்டத்தில் சொல்லிட்டே போயிட்டாங்க, இல்லை அவங்களோட ஆர்டர் வந்து அங்கே செஞ்சுட்டு இருக்காங்க, கொண்டு தருவாங்க அப்படின்ட்டுன்னு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டாக்கோ பெல்ல வந்து இந்த டெசர்ட் ஐட்டம் தெரியுமா, சாக்லேட் கேரமல் டோஸ்டட்னு சொல்லி ஒரு ஐட்டம். இது வந்து
ஒரு ஓஜியான ஒரு இது வந்து உண்மையாவே அண்டர் ரேட்டட்ல இருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகும். டாக்கோ பெல் ஓப்பன் பண்ண டைம்ல இருந்து நான் இந்த ஒரு டெசர்ட்டுக்கு வந்து அடிமை. சரியா, அது வந்து செம்ம டேஸ்டா இருக்கும். அது என்னன்னா அது போர்ஷன் காணாது, அது வேற விஷயம், அது பத்தவே பத்தாது நமக்கெல்லாம். ஆனா வந்து அப்படி இருக்கும் ஐயா, சொர்க்கம். அப்படியே அந்த கேரமல், அந்த சோஸ், அந்த சாக்லேட் சோஸ், இந்த கிறிஸ்பியான அந்த நாச்சோஸ், அதோட அந்த ஐஸ்கிரீம் வாயில வந்து அப்படியே அணுகுண்டு. அந்த ஹாப்பி டான்ஸ்லாம் எனக்கு வந்துடும். ஆனா என்ன சொல்லுங்க, வித்தின் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல அது காலி ஆயிரும். செம்மையா இருக்கும். நீங்க ட்ரை, தெரியல நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்பாங்க. இது ஒன்றும் புது டிஷ்லாம் இல்லை, பட் இது வந்து ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டடா இருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கும் அடிக்கடி. ஏன்னா அது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனா ஃபீல் ஆகும். இந்த இப்படிதான் இது வந்து எவ்ரி பெனி வாஸ் வர்த்ன்ற மாதிரி தான். இதையுமே வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு மிஷன்ல வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கு பிறகு எஸ் ஐ நோ நான் ஜங்க் சாப்பிட்றேன், பட் அதை நான் முதல்ல சொல்றேன், எல்லா வீக்கெண்ட்ஸும் இப்படி இருக்குமான்னு கேட்டா சத்தியமா இல்லை. ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படியே அந்த ஃபுட் கோர்ட்டை சுத்திட்டு வரும்போது மினிசோ 100% விண்டோ ஷாப்பிங் தான். சத்தியமா வந்து எங்கள்கிட்ட பட்ஜெட்டே இல்லை. ஆனா இதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி என்னோட இன்னர் கிட்டு வந்து ஒரு மாதிரி அழுக தொடங்கிட்டா அப்படி. ஏன்னா எனக்கு ஹாரி பாட்டர் கொஞ்சம் பிடிக்கும். அண்டு நான் வந்து நிறைய வந்து கலெக்ட்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. பட் எனக்கு ஹாரி பாட்டர் இந்த மாதிரி கியூட் ஐட்டங்கள்லாம் பிடிக்கும். பேசிக்கா நான் வந்து இப்படிலாம் விஷயத்துக்கு ரொம்ப ஆசைலாம் பட்டு வாங்க மாட்டேன். ஆனால் எனக்கு இந்த ஹாரி பாட்டர் கலெக்ஷன் பார்த்தோன்னு ஒரு மாதிரி ஐயோ அப்படி வாங்கணுமே அந்த மாதிரி இருந்துச்சு. பட் எல்லாமே கொஞ்சம் யூனோ ஆல் தி திங்ஸாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. எல்லாமே ஒரு 2000க்கு மேலே. பட் இந்த கப்ஸ் ஐட்டங்கள் வந்து ஐ திங்க் 1000க்குள்ளே இருந்துச்சுன்னு ஞாபகம் எனக்கு. இந்த பிளாக் கலர் செம்மையாக இருந்துச்சு, எனக்கு ஆசையாக ரொம்ப கிளாசிக்காக இருந்துச்சு. ஹாரி பாட்டர் ஃபேன்ஸ் யூனோ பட் ஐ மீன். அப்புறம் நான் பேசிக்காக ஒரு ஸ்டேஷனரி பைத்தியம். சரியா, நான் எழுதுறனோ படிக்கிறனோ எனக்கு அந்த ஸ்டேஷனரினா ஒரு மாதிரி கிரேஸ். இதெல்லாம் நோட் புக்குங்க, நோட் புக். ஓகேயா, அதுவும் இந்த ஹாக்வர்ட்ஸ்னு அடிச்சதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி யா என்னமா இருக்குன்னு ப்ரைஸை பார்த்தோன்னு மன வருத்தமா இருந்துச்சு. 3490. ஓகே, இது எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபன் கால்ஃபஸ் ஃபுட் கோர்ட்ல இருக்கிற மினிசோ. ஓகே, எல்லா மினிசோலையும் இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் இந்த மினிசோல இந்த ஹாரி பாட்டர் நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. அந்த இந்த மாதிரி பவுச்சர்ஸ், அப்புறம் வந்து அக்சசரிஸ், இந்த மாதிரி கியூட் ஹேர் அக்சசரிஸ்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையும் ஆசை தீர அப்படி பார்த்துட்டு வந்தது மட்டும்தான். சத்தியமாக நான் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. இந்த ஹெட்விக் ஹேர் பேண்ட் வந்து ரொம்ப ஒரு கியூட்டான ஒரு கியூட்டி பையா இருந்துச்சு. அது நான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் டைம் போனா அதை எடுக்கணும். அப்புறம் இப்படி சில பல கியூட்டான ஒரு எதுக்கு யூஸ் ஆகுதுலாம் தெரியாது, இந்த மாதிரி கியூட்டான நிறைய ஐட்டங்கள் இருந்துச்சு. எனக்கு அந்த நோட் புக்கு பிறகு இந்த பேக் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆசையா இருந்துச்சு. இந்த பேக் பிளஸ் இதுலயே பிளாக் கலர் பேக் ஒன்று இருந்துச்சு. பிளாக் கலர் பேக் வாஸ் கிளாசிக். அது வந்து அப்படி ஒரு விண்டேஜ் லுக்ல சும்மா அடிபொலியா இருந்துச்சு. அந்த பேக் நான் காட்டுறேன். ஓகே, அதுக்கு பிறகு வந்து இது வந்து பாக்ஸ் எனக்கு தெரியாது ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இது வந்து crayons. ஓகே, பட் இது வந்து 1200. ஓகே, இந்த டோட்டல் பாக்ஸே 1200 தான் போட்டாங்க. ஃபுல்லா crayons, ஒரு சின்ன நோட் பேட் மாதிரி உள்ளது இருந்துச்சு. இதுதான் அந்த பேக். இது வந்து 6000ன்னு நினைக்கிறேன். ஓகே, 6000, 5000 5990 6000. எஸ், அந்த அமௌண்ட் தான். பட் அது செம்மையா இருந்துச்சுங்க. அது ஒரு மாதிரி ஃபீலிங்க அந்த மாதிரி தான். ஸோ யாராவது இப்போ உங்களுக்கு ஹாரி பாட்டர் ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னா ஜஸ்ட் கோ சி அண்ட் பர்ச்சேஸ். இந்த மாதிரி விண்டோ ஷாப்பிங்லாம் பண்ணாதீங்க. பார்த்து ஒரு மாதிரி மனவருத்தம் ஆகிட்டேங்க. என்னடா ஒரே நேரத்தில் இவ்வளோ ஐட்டங்கள் கொண்டு இறக்கிருக்கீங்களே, ஆனால் எங்கள்கிட்ட வந்து இதுக்கான பட்ஜெட்டோ பிளானிங்கோ இல்லாமல் போயிடுச்சுன்னு சின்ன ஒரு மனவருத்தம். பட் தட்ஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுக்கு பக்கத்தில் இருந்த மெக்மார்ட்டுக்கு போயிட்டு அங்கேயுமே வந்து நாங்கள் என்ன புது ஐட்டங்கள் வந்திருக்குன்னு பார்த்தோம். இது கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குல்ல, அந்த ஃப்ரூட் மாதிரி இருக்கிற அந்த டெசர்ட் ஐட்டங்கள் அதெல்லாமே அங்கே இருந்துச்சு. பேசிக்காக நான் வந்து கொஞ்சம் பேன் கேக்ஸ் வந்து நல்லா செய்வேன்னு நான் நம்புகிறேன். அப்போ கொஞ்ச நாள் நாங்கள் வந்து மேப்பிள் சிரப் தேடிட்டு இருந்தோம், இங்கே இருக்குதா அந்த மாதிரி ஐட்டங்கள்னு. பட் இங்கே இருந்துச்சு. பட் பார்த்துட்டு சரி வேணாங்க, எதுக்குங்க அப்படின்ட்டுன்னு அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்தோம் என்னென்ன ஐட்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டுன்னு. நான் வந்து ரொம்ப ஸ்வீட் டூத்தான பர்சன் கிடையாது. பட் சில சாக்லேட்ஸ்னால் மட்டும் என்னால் வந்து ரெசிஸ்டே பண்ண முடியாது. ஓகே, அதுக்கு பிறகு அதுக்கு பக்கத்தில் இருக்க வியானா. ஓகே, பேசிக்காக நான் வந்து ஒரு மேக்கப் லவர் வந்து கிடையாது. பட் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் பர்ஃப்யூம்லாம் ட்ரை பண்ணுவேன். ஸோ அங்கே வந்து இன்னும் ஹலோவீன் மூட்லேயே எல்லாரும் இருந்தால் அப்படி. ஸோ டெக்கோஸ்லாம் அப்படியே இருந்துச்சு. அதுக்கு பிறகு கொஞ்சம் ஆஃபர்ஸில் திங்ஸ் இருந்துச்சு. பட் நாங்கள் அது எதுவுமே வாங்கலை. பிகாஸ் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ தூரம் சாட்டிஸ்ட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிறகு சொல்ல மறந்துட்டேன், என்னோட சிஸ்டர் வந்து எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் மெஹந்தி ஆர்டிஸ்டோ, மீன்வைல் ஷீ இஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆல்சோ. ஸோ வந்து நம்ம இப்போல்லாம் இந்த மாதிரி ஷோரூமுக்கு போகிறோமோ கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுவோம் டு அட் அவர் வேனிட்டி.
ஸோ அன்றைக்கி வந்து இந்த ஐலைனர் அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அவங்க ஆக்சுவலி ஒரு ஐலைனர் வாங்கணும் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் அது வந்து செட் ஆகலை. ஓகே, லிப்ஸ்டிக்கும் பார்த்தும் செட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி சில பல ஐட்டங்கள் வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஓகே, இந்த மஸ்காரா, லைனர், அப்புறம் அந்த மாதிரி. பட் லைனர் ட்ரை பண்ணோம். எனக்கு தெரில, அது வந்து அந்த அப்ளிகேட்டர் வந்து சரியான திக். அது வந்து நான் யோசிச்சு, என்னடா இவங்க இப்படி வளமையாக பண்ண மாட்டாங்க, லைனர் நல்லா இருக்குமே, கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன இஷ்யூவோ தெரியல. பட் ரொம்ப திக், அது ரொம்ப தின்னா அதில் ட்ரா பண்ண முடியாது. நீங்கள் யாராவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அதுக்கு பிறகுமே வந்து என்னோட பரிந்துரை கிடையாது. அதுக்கு பிறகு நாங்கள் போனது வந்து ஸ்பா சலூன். அங்கேயுமே எதுவுமே வாங்கலை. பட் இவங்க வந்து ரொம்ப நாளாக ஒரு பர்ஃப்யூம் வந்து பார்த்து வச்சுட்டு இருக்காங்க, அது வந்து எடுக்கணும் அப்படின்னு. பட் நாங்கள் மாறி ஸ்பா சலூன் ஹோமுக்கு போயிட்டோம். அதுக்கு போயிருக்கக்கூடாது, இந்த ஸ்பா சலூனுக்கு தான் போகணும். அங்கே போயிட்டு அந்த ஜெஸ்மின் பர்ஃப்யூமுங்க, ஓ மை காட், சத்தியமாக ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ச்சேஸ் பண்ணாட்டி கூட பரவாயில்லைங்க, அங்கே போய் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ஒரு நேச்சுரலான ஸ்மெல், அது செம்ம லாங் லாஸ்ட். அது வந்து அசல் அந்த நீங்கள் மல்லிகைப்பூ இருக்குல்ல, அந்த ஊசி மல்லி, அந்த மல்லிகைப்பூ இருக்குல்ல, அது வந்து சும்மா நீங்கள் பறித்து அந்த பிலோ கடியிலையோ ஏதாவது இடத்துல வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஒன் டே கழிச்சு பார்த்தா ஒரு ஸ்மெல் ஒன்று வரும். எக்ஸாக்ட்லி அதுதான். அது வந்து ரொம்ப ஹார்ட் கிடையாது, அப்படி ஒரு ரிஃப்ரெஷிங். பட் அது 9000ங்க. நம்ம பண்ணுறதே விண்டோ ஷாப்பிங், இதில் எங்கே ஆடின்னு சொல்லிட்டுன்னு அப்படியே அந்த ஃப்ளோரை சுற்றிட்டு இருக்கும்போது கன் மார்க்கெட் அங்கே ஹேப்பனிங்கில் இருந்துச்சு. நார்மலாக கன் மார்க்கெட்டில் நான் நிறையா பர்ச்சேஸ் பண்ணுவேனான்னு கேட்டால் இருந்துட்டு ஏதாவது. ஸோ கொஞ்சம் ஸ்லிப்பர்ஸ், அப்புறம் வந்து இந்த ஐட்டங்கள்லாம் இருக்கும், அந்த ஹோம்மேட் சில்லி பேஸ்ட், சோசஸ், அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் அந்த ஸ்டால்ஸ் எனக்கு பெருசாக இருக்குல்ல. ஸோ இது வந்து என்னென்னு கேட்டால், நாங்கள் வந்து அப்படி சுற்றிட்டு இருக்கும்போது அனௌன்ஸ் பண்ணாங்க, இன்றைக்கி வந்து ஒன் கால் ஃபெஸ்ட் 6th இயர் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் இருக்குது, ப்ளீஸ் யாராவது ஜாயின் பண்ணுங்க அப்படின்ட்டுன்னு. அது உண்மையாக ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஈவெண்ட். ஓகே, எனக்கு ஒன் கால் ஃபேஸுக்கும் எனக்கும் வந்து ஒரு சின்ன பாண்ட் இருக்குது. இனிஷியல் டைமில் நான் ஒர்க் பண்ண ஒரு பிளேஸில் நாங்கள் வந்து அங்கே ஸ்டால் ஒன்று போட்டிருந்தோம், லைக் பெர்மனன்ட் ஸ்டால் மாதிரி. மோர் தேன் ஒரு 1 இயர் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாமா. ஸோ வந்து எனக்கு இப்போயுமே வந்து ஒன் கால் ஃபேஸில் எல்லா ஃப்ளோரும் எனக்கு அத்துப்படி. அந்த டைமில் நான் ஒர்க் பண்ண டைமில் வந்து எந்த ஷாப் எங்கே இருக்குது, எது ஈஸியஸ்ட் ரூட், எல்லாமே எனக்கு அத்துப்படியாக இருந்துச்சு. ஸோ எனக்கு அங்கே இருக்க நான் ஒர்க் பண்ணும்போது அங்கே இருந்து எங்களோட ஃப்ளோர் ஸ்டாஃப்ஸ்லேருந்து எங்களோட கோஆர்டினேட்டர்ஸ்லேருந்து எல்லாமே வெரி ஃப்ரெண்ட்லி. ஸோ ஐ ஹாவ் அ ஸ்பெஷல் கனெக்ஷன் வித் ஓஜிஎஃப்னு தான் சொல்லணும். அப்போது அங்கே இருந்த கஸ்டமர்ஸ் எல்லாத்தையுமே, நாங்கள் வந்திருந்த எல்லாத்தையுமே கிட்ட கூப்பிட்டு, நீங்கள் வாங்க அவங்களோட தான் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண சொல்லி கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, அவர் தான் வந்து ஷாப் பர்சன். ஸோ அவர் கேக்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணாங்க. ஒரு மாதிரி பார்க்க ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படின்னு கேட்டால், அது வந்து ஒரு பெரிய பிஸ்னஸை வந்து இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டீமாக அதை ரன் பண்ணிட்டு போகும்போது, ஒரு ஹார்ட் ஆஃப் தி சிட்டின்றது பெரிய விஷயம் தான் இல்லை. ஒரு 6 வருஷம்ன்றது இட்ஸ் நாட் அ ஈஸி திங் தானே. ஸோ அதை அவங்க செலிப்ரேட் பண்ணும்போது அவங்க அடிக்கடி சொன்ன விஷயம், இது வந்து கஸ்டமர்ஸ்க்கான செலிப்ரேஷன், உங்களால் தான் இந்த இவ்வளோ தூரம் அப்படின்ற மாதிரி தான். தட் வாஸ் ஸோ நைஸ். நான் எனக்கு தெரியாது உண்மையாகவே இவங்களோட செலிப்ரேஷன்லாம் இருக்குன்னு. ஜஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. நாங்கள் எப்படியுமே அங்கேருந்து வெளில வார டைம் தான். ஸோ அவங்களோட டோக்கன் ஆஃப் லவ் அண்ட் அப்ரிசியேஷனுக்காக எல்லாத்துக்குமே கப் கேக் இஷ்யூ பண்ணாங்க. ஸோ ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. எங்களுக்குமே ஒரு கப் கேக் வந்து கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் கப் கேக் எடுத்துகிட்டு தேங்க் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் அங்கே சும்மா நிறைய பேர் எடுத்தாங்க. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஈவெண்ட் இதுக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வெளியில் கிளம்புற டைம். அதுக்கு பிறகு உண்மையாகவே எந்த பிளானுமே இருக்குல்ல. ஓகே, இப்போ அப்போது டைம் வந்து ஒரு 5:30 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெளியில் வந்து பார்த்தோம், கொஞ்சம் மழையாக தான் இருந்துச்சு. டுக்கு புக் பண்ணி பார்த்தோம், டுக்கெலாம் வரல. ஸோ வந்து உடனே பஸ் ஏறியாச்சு. ஓகே, நமக்கு 100 பஸ் இருக்க பயமே அப்படின்னு சொல்லிட்டு 100 பஸ் ஏறி வந்து வல்லவாத்தில் இறங்கிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்க இருந்துச்சு. ஓகேயா, அதை வாங்கிட்டு சரி என்ன பண்ணலாம், ஏன்னா அன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் ஆஃப் என்னோடய சிஸ்டருக்கு, அதுக்கு பிறகு ஒர்க். ஸோ என்ன பண்ணலான்னு சும்மா யோசிச்சுட்டு இருந்துட்டு, ஓகே ஆண் பாவம் பொல்லாதது பர்சனல் சாய்ஸ் தான். ஸோ ஆண் பாவம் பொல்லாதது படத்துக்கு வந்து ரொம்ப ஆஹா ஓஹோன்னு எனக்கு ரிவ்யூ வந்துச்சான்னு தெரியல. பட் ஒன்று, எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படத்தில் எண்டில் ஒரு மெசேஜ் வரும் இந்த சீனில், அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் உண்மையாகவே. அடுத்து வந்து சொல்லும்போது அண்ட் அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்து வெளில வரும்போது நாங்கள் ஒரு ஊபர் புக் பண்ணோம். அந்த அண்ணா வந்து ஜஸ்ட் தமிழ் அண்ணா ஒருத்தர். ஸோ லாங்குவேஜ் தெரியுன்றதால ஈஸியாக கேட்டார். அண்ணா தங்கச்சி என்ன படம் போகுது அப்படின்னு நினச்சா, ஆண் பாவம் போல அப்படி சொன்னது மட்டும்தான். நல்லா இருக்கும். வீட்டு விட்டு போகல, அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அதை கேட்டு எங்க போனாலும் கேட்க மாட்டாங்க யாரும். கணக்காக மேலே வீட்டுக்கிட்ட இருந்து குவாலிட்டி வாங்கிடுவாங்க, அப்படியே போயிடுறது. போய் நைட் 10 மணிக்கு தான் வரும். அது ஒரு பிரச்சனை. அம்மா சொல்லுவாங்க, உனக்கு சண்டை போட தான் நல்லா இருக்கு, நீ எல்லா இடத்துல உனக்கு பிரச்சனை.
ஸோ நான் இந்த ஒரு இடத்துல இருந்து பேசுகிறேன்னா நினைக்காதீங்க, இங்கே தான் கொஞ்சம் லைட்டிங் நல்லாயிருக்கும் என் கிச்சனில், அதனால தான் நான் இங்கே நின்று இதை ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ரொம்ப ரிலேட்டான விஷயம்னா, நாங்கள் தான் படத்தை பார்த்து ஒரு ஊபர் புக் பண்ணி தான் வந்தோம். அந்த ஊபர் நான் வந்து ஜஸ்ட் சும்மா கேட்டார். அவர் வந்து என்ன படம் தங்கச்சி போகணும் சார், எப்படி தங்கச்சி பண்ணணும் சார், ஃபன்னாக இருக்கும் போய் பாருங்க அப்படின்னு. ஐயோ அப்படின்னா அவர் லைஃப் இதை வந்து புலம்ப தொடங்கிட்டார். அது எப்படி ஆயிடுச்சுன்னா வந்து அந்த படத்துக்கும் அவர் உண்மையாக தன்னை இதை சொல்கிறதும் அவ்வளோ கனெக்ட். அவர் சொல்கிறார், ஐயோ தங்கச்சி என்ன பிரச்சனைங்கிறீங்க. ஆனால் அது கொஞ்சம் சின்ன கிளிப்பிங் மட்டும் நான் ஆட் பண்ணிப்பேன். அவர் நிறைய பேசிட்டு வந்தார், லைக் வருஷம் தீபாவளி தான் நல்லா இருந்துச்சு, எங்கே போனாலும் பிரச்சனைன்னு. ஸோ வந்து லிட்ரலாக வந்து என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. அந்த படத்தில் வர சில கேரக்டர்ஸ், அந்த இந்த அண்ணா பேசினது எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எஸ், போய் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தா இன்னும் ஃபன்னாக இருக்கும். மேரி பண்ணவங்க கப்பலாக போய் பாருங்க. அதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு நல்ல ஐடியா. இப்போ எண்ட் ஆஃப் தி மூவி அதில் சொல்ல வந்த மெசேஜஸ் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் நல்லா இருக்கும் படம். எனக்கு அது நான் வந்து பிளான்லாம் பண்ணி போய் பார்க்கல. ஸோ அதனால அது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ எஸ், யாராவது பார்க்க பிளானில் இருந்தீங்கன்னா ஆண் பாவம் பொல்லாது, மாதிரி பண்ணவங்க கப்பலாக போய் பாருங்கள். மற்றவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாரோட வேணாலும் போய் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ எஸ், இவ்வளோ தூரம் அந்த விளாக் பார்த்துக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இன்னொரு விளாக்ல மீட் பண்ணுறேன். டாடா, பாய் பாய், டேக் கேர்.